காசாவிலே ஒரு நாளைக்கு உயிரோடு இருப்பவருக்கு $1000 சம்பளமாக வழங்கப் போகும் அமெரிக்காவும் பலஸ்தீனிய போராளிகளை கண்டு பயந்து நடுங்கும் சர்வதேச படைகளும். லெபனானிலே கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா இராணுவத்தின் மிக முக்கியமான தலைமையும் வடக்கு காசாவில் கொல்லப்பட்ட ஹமாஸினுடைய மிக முக்கியமான தலைமையும். ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் யமன் ஹவுதிகளுடைய தலைமைகள் அனுப்பியிருக்கக்கூடிய செய்தியும் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவின் பதிலுக்காக காத்திருக்கும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட பதற்றமும். லெபனானிய அரச இராணுவமோ லெபனானிய அரசாங்கமோ தீர்மானிக்காது, நாங்கள் தான் தீர்மானத்தை மேற்கொள்வோம், எங்களுடைய தீர்மானங்களில் இவர்களுக்கு எந்த தலையீடுகளையும் மேற்கொள்ளவே முடியாது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போர் முழக்கத்தை அறிவித்த ஹிஸ்புல்லா இராணுவத்தினர். ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்திலிருந்து வெளியேறும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களும் திறக்கப்பட்ட பதுங்கு குழிகளும் உச்செச்சரிக்கையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வடக்கு பிரதேசமும். வெனிசுவேலா பதற்றமும் வெனிசுவேலாவிலே CIA மேற்கொள்ள போகும் ரகசிய நடவடிக்கைகளும். வெனிசுவேலாவிலே இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பு, தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு CIA உளவு பிரிவின் மூலமாக வெனிசுவேலாவுக்குள்ளே ரகசிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அனுமதிகளையும் உத்தரவுகளையும் டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்துள்ளார். 12 நாள் போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மொசாட் உளவு பிரிவானது ஈரானுக்குள்ளே எவ்வாறு ரகசிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு தாக்குதல்களை ஆரம்பித்ததோ அதே போன்று வெனிசுவேலாவுக்குள்ளே CIA உளவு பிரிவானது ரகசிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அனுமதிகளை டொனால்ட் ட்ரம்ப் தற்போது வழங்கியுள்ளார். இதற்கமைவாக இன்னும் ஓரிரண்டு தினங்களுக்குள்ளே வெனிசுவேலாவுக்குள் CIA உளவு பிரிவானது சில ரகசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாகவும் வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை ரகசியமாக குறிவைக்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது மட்டுமல்லாமல் வெனிசுவேலாவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய கொலம்பியா நாட்டினுடைய ஜனாதிபதி குஸ்டோ பெஸ்ட்ரோவாவை இலக்கு வைத்தும் அமெரிக்கா ரகசிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இவை தொடர்பாக கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி குஸ்டோ பெட்ரோவா இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ரகசியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு என்னை கைது செய்வதற்கான வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார். மார்க்கோ ரூபியோவினுடைய தலைமையிலேயே இந்த ரகசிய வேலை திட்டங்கள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என கொலம்பியாவினுடைய அதிபர் தெரிவித்துள்ளார். அத்தோடு அமெரிக்கா வெனிசுவேலாவுக்கு எதிரான முதலாம் கட்ட நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் இந்த முதலாம் கட்ட நடவடிக்கைகள் CIA உளவு பிரிவோடு சம்பந்தப்பட்ட ரகசியமான நடவடிக்கைகளாகவே அமைந்திருக்கும் என்றும் அமெரிக்காவினுடைய ராய்ட்டர்ஸ் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதாவது வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்து அல்லது அவரை படுகொலை செய்து வெனிசுவேலாவுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை உச்சக்கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கே அமெரிக்கா திட்டமிட்டு வருகின்றது. அத்தோடு கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் ஈரானினுடைய 2 இராணுவ சரக்கு விமானங்கள் வெனிசுவேலாவிலே களமிறக்கப்பட்டுள்ளன. வெனிசுவேலாவுக்கு தேவையான ஆயுதங்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஏவுகணைகளையுமே ஈரான் தொடர்ச்சியாக வெனிசுவேலாவிலே களமிறக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர்களுக்கு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார். நாங்கள் வெனிசுவேலாவுக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம், எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் வெனிசுவேலாவோடு இணைந்து முழுமையாக செயற்படுவோம் என ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இருப்பினும் வெனிசுவேலாவுக்கு ஆதரவாக ரஷ்யாவினால் நேரடியாக களமிறங்க முடியாத சூழ்நிலையே காணப்படுகின்றது. ரஷ்யா உக்ரைன் போரினுடைய விரிவாக்கத்தினால் வெனிசுவேலாவுக்குள்ளே ரஷ்யாவினால் நேரடியாக களமிறங்க முடியாது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் வெனிசுவேலாவினுடைய களத்திலே ஈரான் வீரியமாக செயற்பட்டு வருகின்றது. ஈரானிய IRGC படை தளபதிகள் வெனிசுவேலாவுக்குள்ளே வீரியமாக செயற்பட்டு வருகின்றார்கள். வெனிசுவேலாவினுடைய இராணுவத்தையும் மக்கள் சக்தி படைகளையும் ஒன்றிணைத்து வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்று காலை தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் ஹிஸ்புல்லாவினுடைய உள்கட்டமைப்பை நிர்வகிக்கக்கூடிய மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவரான கமால் ரீசா அவர்களும் ஹிஸ்புல்லாவின் நிதி நிறுவனங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பெயர் குறிப்பிடாத தளபதி ஒருவரும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ட்ரோன் தாக்குதல்களின் மூலமாகவே இவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான
தஹியே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டிடம் ஒன்றை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. லெபனானிய அரசாங்கத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே யுத்த நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட் பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கவில்லை. தெற்கு லெபனான் பிரதேசம் முழுவதுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை வீரியப்படுத்தி இருந்தது. இருப்பினும் நேற்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்தில் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த தாக்குதலானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய படுகொலை தாக்குதலாகவே அமைந்திருந்தது. அதாவது ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரியாகவும் ஒட்டுமொத்த இராணுவத்தையும் வழிநடத்தக்கூடிய முக்கிய தலைவராகவும் இருக்கக்கூடிய ஹைத்தம் அலியல் தபதபாயி அவர்களை இலக்கு வைத்தே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த படுகொலை தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதலிலே இவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்கின்ற விடயத்தினை இன்று காலை தான் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் உறுதிப்படுத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி ஹைத்தம் அல் தபதபாயி அவர்களுடன் இன்னும் 4 தளபதிகளும் படுகொலை செய்ய இவர்களும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய முக்கிய படைப்பிரிவுகளுடைய தலைவர்களாகவே செயற்பட்டுள்ளார்கள். பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்திலே உள்ள குடியிருப்பு கட்டிடத்தில் இவர்கள் இருக்கும் சந்தர்ப்பத்திலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த படுகொலை தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. மேலும் லெபனானினுடைய தலைநகரிலே இந்த தாக்குதலை மேற்கொள்வதற்கான முழுமையான அனுமதியை அமெரிக்கா வழங்கி இருப்பதாகவும் அமெரிக்காவுடன் ஒன்றிணைந்தே இந்த தாக்குதல்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அதாவது கடந்த 2 வாரமாக அமெரிக்காவினுடைய உளவு ட்ரோன்களும் பிரித்தானியாவினுடைய உளவு ட்ரோன்களும் தெற்கு லெபனான் வான்பரப்பிலும் லெபனானினுடைய மேற்கு வான் பிரதேசங்களிலும் முழுமையாக களமிறக்கப்பட்டிருந்தது. ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தலைவர்கள் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் ஹிஸ்புல்லாவினுடைய திறன்கள் தொடர்பான முழுமையான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவுமே அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இந்த அதிகளவான உளவு ட்ரோன்களை லெபனானிய வான்பரப்பில் களமிறக்கி உள்ளார்கள் என 2 நாட்களுக்கு முன்பே நான் குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது இவர்களுடைய இந்த திட்டங்கள் உறுதியாகிவிட்டன. அமெரிக்காவினுடைய பிரித்தானியாவினுடைய உளவு விமானங்கள் முழுமையாக களமிறக்கப்பட்டு ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் தொடர்பான உளவு தகவல்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த படுகொலை தாக்குதலையும் மேற்கொண்டுள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பிரித்தானியாவும் ஒன்றிணைந்து இந்த படுகொலை தாக்குதலை லெபனானினுடைய தலைநகரில் மேற்கொண்டுள்ளது. அதே போன்று இந்த தாக்குதல்களை தொடர்ந்து நெட்டன்யாஹு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். ஹிஸ்புல்லாவினுடைய அனைத்து இராணுவ திறன்களையும் முழுமையாக கட்டியெழுப்புவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் ஹைத்தம் அல் தபதபாயின் தலைமையிலேயே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இவருடைய தலைமைக்கு கீழால் ஹிஸ்புல்லாவினுடைய அதிகளவான திறன்கள் முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. இது இஸ்ரேலினுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். இஸ்ரேலின் எதிர்காலத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய எதனையும் நாங்கள் விட்டு வைக்கப் போவதில்லை. ஹிஸ்புல்லாவின் திறன்கள் மீட்டெடுக்கப்பட்டிருப்பதனை நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. மேலும் இவருடைய தலைக்கு அமெரிக்கா பல வெகுமதிகளையும் வழங்கியிருந்தது. எனவே நாங்கள் தற்போது கிடைத்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி அவருடைய கதையை முடித்துவிட்டோம். ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரியின் கதையை முடித்துவிட்டோம். இதனால் ஹிஸ்புல்லாவினுடைய திறன்கள் மேலும் பலவீனம் அடையும். ஹிஸ்புல்லாவினுடைய ஏனைய திறன்களை மீட்டெடுக்க முடியாத நிலைமை ஏற்படும். எனவே இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி லெபனானிய அரசாங்கம் ஹிஸ்புல்லாவை முழுமையாக ஆயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். இதற்கான சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையுமே நாங்கள் தற்போது உங்களுக்கு வழங்கியுள்ளோம். இதனால் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை அவசரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த வருட இறுதிக்குள்ளே ஹிஸ்புல்லாவை லெபனானிய அரசாங்கம் நிராயுதபாணியாக்க வேண்டும் என்றும் நெட்டன்யாஹு ஊடகங்களிடம் தெரிவித்தார். அதாவது தற்போது படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி ஹைத்தம் அல் தபதபாயி அவர்கள் 2016ஆம் ஆண்டு யமன் ஹவுதிகளுக்கு ஆதரவாக யமனுக்கு அனுப்பப்பட்டார். யமனினுடைய உள்நாட்டு போர் வீரியமடைந்திருக்கக்கூடிய வேளையில் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் யமனுக்குள்ளே உச்ச படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் யமன் ஹவுதிகளை பலப்படுத்துவதற்காகவே 2016ஆம் ஆண்டு ஹைத்தம் அல் தபதபாயி அவர்கள் யமனுக்குள்ளே களமிறங்கினார். மேலும் இதை தொடர்ந்து
தொடர்ந்து சவுதி அரேபிய அரசாங்கம் அமெரிக்காவுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு ஹிஸ்புல்லாவினுடைய தளபதி ஹைத்தம் அல் தபதபாயை படுகொலை செய்வதற்கான வெகுமதிகளையும் அறிவித்திருந்தது. யார் இவரை படுகொலை செய்கின்றார்களோ அவருக்கு நாங்கள் 5 மில்லியன் தொடக்கம் 10 மில்லியன் வரையிலான சன்மானத்தினை வழங்குவோம் என அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் அறிவித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹைத்தம் அல் தபதபாயி அவர்களை படுகொலை செய்வதற்கு 2 தடவைகள் முயற்சி செய்திருந்தது. இவரை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு 2 தடவை வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதல்களில் இருந்து அவர் உயிர் தப்பி இருந்தார். இப்படியான நிலைமையிலேயே அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா வழங்கிய உளவு தகவல்களுக்கு அமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் ஹைத்தம் அல் தபதபாயி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அத்தோடு ஹிஸ்புல்லாவினுடைய இராணுவ தலைமை அதிகாரி ஹைத்தம் அல் தபதபாயி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பது ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். தலைமை தளபதி ஃபுஆத் ஷுக்குர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பு ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக வழிநடத்தக்கூடிய பொறுப்பை இவர் பெற்றிருந்தார். அதே நேரம் இவருடைய தற்போதைய வெற்றிடத்திற்கு புதிய தலைவர் நியமிக்கப்படுவார் என்றும் லெபனானி ஆதாரங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகளவான உளவாளிகளை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வேட்டையாடி இருந்தார்கள். இருப்பினும் இன்னும் சில உளவாளிகள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றார்கள் என்பது குறித்த படுகொலை தாக்குதலில் இருந்து உறுதியாகியுள்ளது. மேலும் இந்த உளவாளிகளுடைய செயற்பாடுகள் தொடருமாக இருந்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லாவினுடைய ஏனைய தலைமைகளையும் இலக்கு வைத்து முழுமையான தாக்குதல்களை மேற்கொள்ளும் என லெபனானிய இராணுவ ஆய்வாளர்களும் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அதே போன்று இந்த படுகொலை தாக்குதலுக்காக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அவசரமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இதற்கு பிறகு பொறுமையாக இருக்கக்கூடாது என்றும் லெபனானிலே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய ஆதரவாளர்கள் சமூக ஊடக வலைத்தளங்களில் கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகின்றார்கள். லெபனானினுடைய எதிர்ப்பானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தகுந்த பாடத்தினை கற்பிக்க வேண்டும் என்றும் நாங்கள் இதற்கு பிறகு போரை தவிர்க்க முடியாது என்றும் அனைவரும் யுத்த களத்தில் களமிறங்குவதற்கான நேரம் வந்துவிட்டது என்றும் சமூக ஊடக வலைத்தளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் லெபனானினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அலி அம்மார் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிர்ப்பு பொறுமையாகவே செயற்படுகின்றது. எதிர்ப்பு பொறுமையாகவே முடிவுகளை எடுத்து காய்களை நகர்த்துகின்றது. மேலும் ஆக்கிரமிப்பினுடைய இந்த தாக்குதலுக்கான பதிலடிகளை வழங்குவதற்கான நேரத்தினை எதிர்ப்பே தீர்மானிக்கும். தற்போது ஆக்கிரமிப்பானது அனைத்து சிவப்பு கோடுகளையும் தாண்டிவிட்டது. எதிரிக்கு எதிரான ஒரு விரிவான போரிலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த போரை எங்களால் தவிர்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் சரியான நேரத்தில் எதிர்ப்பின் தலைமைகளுடைய தீர்மானங்களுடன் ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என லெபனானினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அலி அம்மார் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லாவின் அரசியல் பணியகத்தின் துணைத் தலைவர் மஹமூத் கமத்தி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிரிக்கு எதிரான எதிர்ப்பை வெளிப்படுத்துவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. இந்த ஆக்கிரமிப்பினுடைய தொடர்ச்சியான படுகொலை தாக்குதல்களை இதற்கு பிறகும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தற்போது ஆக்கிரமிப்பு புதிய சிவப்பு கோடுகளையும் தாண்டிவிட்டது. இந்த தாக்குதலுக்கான பதிலடிகளை எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதனை எதிர்ப்பினுடைய தலைமைகளே தீர்மானிப்பார்கள். லெபனானி அரச இராணுவமோ லெபனானி அரசாங்கமோ இந்த முடிவுகளில் தலையிடவே முடியாது. ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடியை எதிர்ப்பே தீர்மானிக்கும். இந்த ஆக்கிரமிப்பாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதும் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதும் பயனற்றதாகும். இதனால் நாங்கள் களத்திலே சந்திப்போம் என ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய அரசியல் பணியகத்தின் துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திடர்கள் வெளியேறுவதற்கு ஆரம்பித்துள்ளார்கள். நேற்றிரவிலிருந்து கிரியட் ஷமோனா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான நிலத்திடர்கள் வெளியேறி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலே பதுங்கு குழிகள் முழுமையாக திறக்கப்பட்டிருப்பதாகவும் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் முழுமையான எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் எச்சரிக்கை செய்திகளையும் வெளியிட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லாவினுடைய பதிலடி தாக்குதல்களை எதிர்பார்த்து வடக்கு பிரதேசத்திலே உச்செச்சரிக்கையில் இருக்குமாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் கட்டளையிட்டுள்ளது. மேலும் ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் முறியடிப்பதற்காகவும் ஒட்டுமொத்த பிரதேசங்களிலும் அயன்டோம் அமைப்புகள் முழுமையாக களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் இன்றிரவு நெட்டன்யாஹூ விசேட போரமைச்சரவை கூட்டத்தையும் கூட்டியுள்ளார். இந்த போரமைச்சரவை கூட்டத்தில் நெட்டன்யாஹூ முக்கிய முடிவுகளை எடுக்கப் போவதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே
அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காட்சி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லாவினுடைய ஒவ்வொரு பதிலடி தாக்குதல்களுக்கும் நாங்கள் லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட்டையே இலக்கு வைப்போம். ஹிஸ்புல்லாவினுடைய ஒவ்வொரு தோட்டாக்களுக்கும் ஏவுகணைகளுக்கும் நாங்கள் பெய்ரூட்டினுடைய ஒவ்வொரு குடியிருப்பு கட்டிடத்தையும் முழுமையாக தரைமட்டமாக்குவோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொள்ளக்கூடிய பதிலடி தாக்குதல்களுக்கு நாங்கள் லெபனானினுடைய தலைநகரை இலக்கு வைத்து தரைமட்டமாக்கக்கூடிய தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார். அத்தோடு யமன் அன்சாருல்லாவினுடைய தலைமைகள் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இதற்கமைவாக யமன் ஹவுதிகளுடைய தலைவர்களில் ஒருவரான நசிர் அல்-தீன் அமீர் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லெபனானினுடைய தலைநகரை இலக்கு வைத்து ஆக்கிரமிப்பு படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஆக்கிரமிப்பினுடைய இந்த படுகொலை தாக்குதல்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆக்கிரமிப்பு எதிரி காசாவிலும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை பயன்படுத்தி காசாவிலே ஆக்கிரமிப்பு அதனுடைய கொடூரங்களையும் படுகொலைகளையும் தொடர்கின்றது. இதனால் நாங்கள் அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவுக்கு செய்தி ஒன்றை அனுப்பியிருந்தோம். நீங்கள் ஆக்கிரமிப்புக்கு எதிராக போரை மீண்டும் ஆரம்பித்தால் நாங்களும் மீண்டும் போரை ஆரம்பிப்போம் என குறித்த செய்தியை அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவுக்கு அனுப்பியுள்ளோம். மேலும் நாங்கள் தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தலைமைகளுக்கும் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளோம். லெபனானிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக நீங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தால் நாங்கள் செங்கடல் பிரதேசத்திலே மீண்டும் போரை ஆரம்பிப்போம். நீங்கள் போரை மீண்டும் ஆரம்பித்தால் நாங்கள் செங்கடல் பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் போரை மீண்டும் ஆரம்பிப்போம். லெபனானிய மக்களும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களும் தனியாக இல்லை. நாங்கள் உங்களுக்காக இருக்கின்றோம். உங்களை ஒரு பொழுதும் நாங்கள் தனியாக விட போவதில்லை. நீங்கள் போரை ஆரம்பித்தால் நாங்களும் மீண்டும் உச்சக்கட்ட போரை ஆரம்பிப்போம். ஒட்டுமொத்த செங்கடல் பிரதேசத்தையும் முழுமையாக இழுத்து மூடுவோம். எனவே நாங்கள் உங்களுடைய பதிலுக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றோம் என யமன் ஹவுதிகளின் தலைவர்களில் ஒருவரான நசிர் அல்-தீன் அமீர் அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரை மீண்டும் ஆரம்பித்தால் அல்லது காசாவிலே பலஸ்தீனிய போராளிகள் போரை ஆரம்பித்தால் யமன் ஹவுதிகளும் மீண்டும் போரை ஆரம்பிப்பதாக அறிவித்துள்ளார்கள். யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை பயன்படுத்தி உளவு தகவல்களை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே எவ்வாறு ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய உறுப்பினர்களும் தலைவர்களும் படுகொலை செய்யப்பட்டார்களோ அதே போன்றே காசாவிலும் பலஸ்தீனிய தலைமைகளும் ஹமாஸினுடைய மூத்த தலைவர்களும் இலக்கு வைக்கப்பட்டு வருகின்றார்கள். வடக்கு காசாவின் வடக்கு எல்லை பிரதேசத்திலே இராணுவ கட்டளை தளம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. குறித்த இராணுவ கட்டளை தளத்தில் தான் அமெரிக்காவினுடைய 200 சிப்பாய்களும் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த இராணுவ கட்டளை தளத்திலிருந்து அமெரிக்கா அதனுடைய MQ-9 ட்ரோன்களையும் ஏனைய அனைத்து ட்ரோன்களையும் காசா முழுவதும் களமிறக்கியுள்ளது. ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய காசாவின் பிரதேசங்கள் எவ்வாறு செயற்படுகின்றன, குறித்த பிரதேசங்களிலே பலஸ்தீனிய போராளிகள் எவ்வாறு செயற்படுகின்றார்கள், ஹமாஸ் எவ்வாறு செயற்படுகின்றது போன்ற அனைத்து உளவு தகவல்களையும் அமெரிக்க இராணுவம் பெற்று வருகின்றது. அது மட்டுமல்லாமல் ஹமாஸினுடைய முக்கியமான தலைவர்கள் தொடர்பான உளவு தகவல்களையும் தளபதிகள் தொடர்பான உளவு தகவல்களையும் அமெரிக்க இராணுவம் தொடர்ச்சி பெற்று வருகின்றது. மேலும் இந்த தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கி காசாவிலே உச்ச வான்வழி தாக்குதல்களையும் படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொள்கின்றது. இந்த படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே போலியான குற்றச்சாட்டுகளையும் சாக்கு போக்குகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முன்வைக்கின்றது. எனவே இதற்கமைவாக நேற்றைக்கு முன்தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவில் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலிலே ஹமாஸினுடைய மிக முக்கியமான மூத்த தலைவர்களில் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அதாவது அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவரான அலா அமீன் ஹதிதி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இவர் அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவினுடைய ஆயுத பரிமாற்றங்களுக்கும் ஆயுத உற்பத்திக்கும் தலைமை தளபதியாக செயற்பட்டுள்ளார். அதாவது இவருடைய தலைமைக்கு கீழாலேயே காசாவில் தொடர்ச்சியான ஆயுத உற்பத்தி நடைபெற்று வந்துள்ளது. மேலும் படைகளுக்கு இடையிலான ஆயுத பரிமாற்றமும் இவருடைய தலைமைக்கு கீழாலேயே மேற்கொள்ளப்பட்டு வந்தது. கடந்த 2 வருடங்களாக இவரை படுகொலை செய்வதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பல படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் இந்த தாக்குதல்களிலே அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவினுடைய ஆயுத பிரிவுக்கான தலைமை தளபதி உயிர் தப்பியிருந்தார். இப்படியான நிலைமையிலேயே தற்போதைய யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை பயன்படுத்தி அமெரிக்க இராணுவம் முழுமையாக உளவு ட்ரோன்களை களமிறக்கி இவர் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக்கொண்டு இந்த படுகொலை தாக்குதலை மேற்கொண்டு அவரை படுகொலை செய்துள்ளது. மேலும் இவரோடு சேர்ந்து ஹமாஸினுடைய இன்னும் 2 மூத்த தலைமை அதிகாரிகளும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய மூத்த தலைவரான
தலைவரான அலா அமீன் ஹதிதி அவர்களுடைய புகைப்படங்களையும் ஹமாஸ் தரப்பினர் வெளியிட்டுள்ளார்கள். இவற்றை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து காசாவிலே சர்வதேச படைகளை களமிறக்குவதற்கான வேலை திட்டங்கள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அதே நேரம் காசாவிலே சர்வதேச படைகளை களமிறக்குவதற்கான தீர்மானத்தை ஹமாஸ் முழுமையாக நிராகரித்துள்ளது. இதற்கு அர்த்தம் சர்வதேச படைகள் காசாவில் களமிறக்கப்பட்டால் நாங்கள் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்பதுதான். எனவே இதனால் தற்போது சர்வதேச படைகளில் இணைந்து கொள்வதாக அறிவித்த அதிகளவான நாடுகள் பின்வாங்குவதற்கு ஆரம்பித்துள்ளன. இதற்கமைவாக அசர்பைஜானினுடைய இராணுவமும் சர்வதேச படைகளில் களமிறங்க போவதில்லை என பின்வாங்கியுள்ளது. மேலும் அடிமை ஜோர்டானிய இராணுவமும் சர்வதேச படைகளில் களமிறங்க முடியாது என தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் இன்னும் 1-2 வாரங்களுக்குள்ளே சர்வதேச படைகளில் நாங்கள் களமிறங்க மாட்டோம் என ஜோர்டானிய இராணுவம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது காசாவினுடைய கல்லறைகளில் புதைக்கப்படுவதற்கு இந்த அடிமைகளுடைய சர்வதேச படைகள் பயப்படுகின்றன. பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் பலஸ்தீனிய போராளிகளுடைய தாக்குதல்களுக்கும் இவர்கள் பயப்படுகின்றார்கள். இப்படியான நிலைமையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. சர்வதேச படைகளினால் காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்க முடியாவிட்டால் நாங்கள் ஹமாஸை முடிப்பதற்கான செயற்பாடுகளை இஸ்ரேலிடமே ஒப்படைத்து விடுவோம். இஸ்ரேலை பயன்படுத்திய காசாவில் ஹமாஸை முழுமையாக அளிப்போம். மேலும் ஹமாஸை எவ்வாறு நிராயுதபாணியாக்க வேண்டும் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹயோம் ஊடகங்களும் சில அமெரிக்க ஊடகங்களும் வெளியிட்டுள்ளன. அத்தோடு காசாவிலே களமிறக்கப்பட போகும் சர்வதேச படைகளில் இணைந்து கொள்வதற்கு அதிகளவான நாடுகள் விருப்பத்தினை தெரிவிக்காததனால் அதிகளவான நாடுகள் பின்வாங்கி வருவதனால் சர்வதேச படைகள் என்கின்ற பெயரில் கூலிப்படைகளை களமிறக்குவதற்கு அமெரிக்க நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இதற்கமைவாக சூடானினுடைய RSF படைகளையும் யமனினுடைய தெற்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அமீரக சவுதி அரேபிய கூட்டுப்படைகளையும் தேர்வு செய்துள்ளது. மேலும் அமெரிக்காவிலும் ஏனைய பிரதேசங்களிலும் உக்ரைனிலும் பயன்படுத்தக்கூடிய மிகவும் கொடூரமான கூலிப்படைகளையும் காசாவிலே சர்வதேச படைகள் என்று களமிறக்குவதற்கு திட்டமிட்டுள்ளது. இதற்கமைவாக ஒரு சிப்பாய்க்கு ஒரு நாளைக்கு $1000 அளவில் சம்பளம் வழங்குவதற்கு அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் இவை தொடர்பான திட்டங்களும் தகவல்களும் வெளியாகியுள்ளன. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஒரு கூலிப்படை சிப்பாய் காசாவில் ஒரு நாளைக்கு உயிரோடு இருந்தால் அவருக்கு $1000 வழங்கப்படும். அத்தோடு காசாவிலே களமிறங்க போகும் இந்த கூலிப்படைகளை கொத்து கொத்தாக தட்டி தூக்குவதற்கும் பலஸ்தீனிய போராளிகள் தயாராகவே இருக்கின்றார்கள். காசாவின் கல்லறைகள் இந்த கூலிப்படைகளுக்கு தயாராகவே இருக்கின்றன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.